So today we are going to discuss about consignment. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியரிக்குள்ளே போய்க்கலாமா? கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன்னா ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிஸ் ஓட ரிலேஷன்ஷிப் என்ன, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய பிஸ்னஸை நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 பிளேசஸில் ஒரு 6 பிளேசஸில் 10 பிரான்ச்சஸ் அந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் ஒன் பர்சன் வில் டேக் கேர் மை பிஸ்னஸ். கரெக்டுங்களா? ஓகே. நார்மல் சேல்ஸில் என்ன நடக்கும்? சப்ளையர் வில் பி தேர் அண்ட் buyer will be there. கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளையர் பையருக்கு கூட்ஸை சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை சென்ட் பண்ணும்போது வித் கூட்ஸை சேல் பண்ணதுக்கான ப்ரூஃபாக என்ன இஷ்யூ பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து என்னது, நம்மளோட நார்மல் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அண்ட் இதுவே வந்து பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சேம் இதே மாதிரி தான் நடக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், நான் தான் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏஜென்ட்டுக்கு கூட்ஸ் அப்படின்றத சென்ட் பண்ணுவேன். அண்ட் ஏஜென்ட் என்னோட பிஹாஃபில் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு ஏஜென்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ எங்களோட சப்ளை செயின் அப்படிங்கிறது வேரியேஷன்ஸ் வருதா? ஓகே. அண்ட் இப்போ பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏஜென்ட்டுக்கு கூட்ஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ஒன்று வேணும். கரெக்டுங்களா? நார்மல் சேல் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன இஷ்யூ பண்ண முடியும், இன்வாய்ஸ் அப்படின்றத இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். ஓகே. அண்ட் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏஜென்ட் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு. இதுக்கான ஒரு ப்ரூஃபை பிரின்சிபல் கிட்ட சப்மிட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கஸ்டமருக்கு நான் இவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அக்கவுண்ட் சேல். ஓகே. இதை டயக்ராம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்பேஸ் இல்லையா, நோட் எழுதலாமே, அப்பப்போ மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே. அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்சைனர், அண்ட் ஏஜென்ட்டை கன்சைனி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதை மட்டும் எழுதிக்கலாமா? எழுதிட்டிங்களா? ஓகே. இப்போது ஏஜென்ட் வந்து என்னோட பிஹாஃபில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் பேமெண்ட் அப்படின்றத கொடுக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், ரெகுலர் மந்த்லி பேமெண்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நீங்கள் சேல் பண்ணுறதுல இவ்வளோ உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இஷ்யூ பண்ணுவேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கமிஷனை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஆர்டினரி கமிஷன், செகண்ட் del creda commission, next one overriding commission. நார்மல் கமிஷன் அப்படிங்கிறது எதுக்கு கொடுப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆர்டினரி கமிஷன். பக்கத்துலேயே ஆன் சேல்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் கீவேர்டு. அவங்க எவ்வளோ சேல் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறது என்னது, ஆர்டினரி கமிஷன். அண்ட் டெல் கிரெடா கமிஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒரு ரிஸ்க்கை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கஸ்டமர்ஸும் பே பண்ணுவாங்களா அப்படின்றது தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். பேட் டெப்ஸ் லாஸ் அப்படின்றது வரக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ அந்த பேட் டெப்ஸ் லாஸை அவங்க வந்து ரிஸ்க்கை ஏற்றுக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கமிஷன், நார்மல் கமிஷனும் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது, டெல் கிரெடா கமிஷன்.
ஸோ இங்கே பக்கத்தில் undertaking the risk of bad debt அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் overriding commission. ஸோ இந்த overriding commission அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். மந்த்லி வந்துட்டு நான் அனுப்புகிற கூட்ஸில் 10% நீங்கள் சேல்ஸ் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லிடுறேன். அந்த 10% தாண்டி எக்ஸ்ட்ராவாக அவங்க 50% 20% சேல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? நான் ஃபிக்ஸ் பண்ண லிமிட்டை தாண்டி அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தனியாக நான் கமிஷன் கொடுப்பேன். தட் இஸ் கால்ட் ஆஸ் overriding commission. இதுக்கு கீவேர்டு என்ன எழுதிக்கலாம்? ஆன் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் இப்போ பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏஜென்ட்டுக்கு கூட்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால் நம்மளுக்கு இடையில டிரான்சிட் லாஸ் அந்த மாதிரி வரலாமா? வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த சுச்சுவேஷனில் ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த லாஸை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? லாஸ் ஆன் கன்சைன்மெண்ட். இதை வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு சப்டிவிஷன் செகண்ட் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் லாஸ். ஸோ இந்த நார்மல் லாஸ் அப்படிங்கிறது என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் அன்அவாய்டபிள். நான் வந்து இப்போ ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணணும் இல்லை சுடிதார் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்டீரியல் எடுத்து கொண்டு போய் ஷாப்பில் கொடுக்குறேன் டெய்லர்கிட்ட. அதில் இப்போ 2 மீட்டர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 2 மீட்டர்ஸ்லேயுமே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்களா? அதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் அப்படின்றது வரும். தட் இஸ் கால்ட் ஆஸ் நார்மல் லாஸ். இதை வந்து அவாய்ட் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் இப்போ வாட்டர் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா அது எவாப்ரேஷன் ஆகிறது அப்படின்றது இட் இஸ் அ நார்மல். அதில் எதாவது அவாய்ட் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி வரதெல்லாமே என்னது? நார்மல் லாஸ். அண்ட் செகண்ட் கேட்டகரி அப்நார்மல். அப்நார்மல் லாஸ். ஸோ இந்த அப்நார்மல் லாஸில் தான் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட்ஸ் இன் டிரான்சிட் and second loss in consignee's premises. So இந்த abnormal loss அப்படிங்கிறது என்ன? we can avoid that particular loss. நம்மளோட கேர்லெஸ்னால நம்மளோட மிஸ்டேக்னால அக்கறாகிறது தான் இந்த abnormal loss அப்படிங்கிறது. சரிங்களா? it is avoidable. கூட்ஸை வந்து திருடிட்டு போகிறாங்க அண்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது. இதெல்லாமே என்னது? அப்நார்மல் லாஸ். இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்காமல் நம்மளால் சேஃப்கார்ட் பண்ணவும் முடியும். அதை பண்ணாத யாரோட கேர்லெஸ்ஸு? நம்மளோடது. கரெக்டுங்களா? அண்ட் இதில் 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் கூட்ஸ் இன் டிரான்சிட். கூட்ஸ் மூவிங்கில் இருக்கும்போது பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா? இன் பிட்வீனில் ஏதாவது லாஸஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா அது குட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு அடுத்தது லாஸ் இன் கன்சைனீஸ் ப்ரிமிசஸ். ஏஜென்ட் கிட்ட போயிடுச்சு. ஏஜென்ட் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? சேல் பண்ணுறதுக்காக ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அப்நார்மல் லாஸ் ஆஃப் குட்ஸ் இன் கன்சைனீஸ் ப்ரிமிசஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த காம்பனண்ட் அந்த லாஸ் ஆன் கன்சைன்மெண்ட்ன்றதை எதுக்காக நான் பார்க்கணுன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நம்ம வேல்யூவேஷன் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு இந்த லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் பண்ணும்போது இந்த கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் goods lost in consignee's premises இது வந்து என்னோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸை எழுதியாச்சா?
இதை நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த நார்மல் லாஸுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இதுவே அப்நார்மல் லாஸ் ஏதாவது ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5000 kgs வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், இதில் 500 kgs வந்து எனக்கு அப்நார்மல் லாஸ் அப்படின்னா இதை டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4500 kgs தான் நம்மளோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் காட்டும்போது காமிக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதில் இதை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம காமிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி பாருங்கள். பர்பஸ் ஆஃப் கன்சைன்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கன்சைன்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஒரு என்டிட்டி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு என்டிட்டிக்கு சேல் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு என் பிஹாஃபில் நீ சேல் பண்ணி கொடு, அதுக்கு நான் உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு they will decide. அண்ட் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைனர், கன்சைனி அண்ட் பையர். கன்சைனர் யார், பிரின்சிபல், அண்ட் கன்சைனி அப்படின்றது யார், ஏஜென்ட். அண்ட் பையர் அப்படிங்கிறவங்க அந்த ஃபைனல் கூட்ஸை யார் வாங்குறாங்களோ அவங்கள நம்ம பையர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் இதில் நீங்கள் ரெவென்யூ ரெகனைஸ் பண்ணும்போது ஆஸ்போ AS 9ல் என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி AS 9ல் இருக்க ப்ரொவிஷனை ஐ ஹாவ் டு ஃபாலோன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது என்னன்னு ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு அ கன்சைன்மெண்ட் டிரான்சாக்ஷன். என்ன 2 டாக்குமெண்ட்ஸ் சொன்ன, பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் அண்ட் அக்கவுண்ட் சேல். பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்றது நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம், when consignor send goods to consignee. நீங்கள் அதை கொஞ்சம் பழகிற வரைக்கும் பிரின்சிபல் இந்த ஏஜென்ட்னு சொல்லிக்கோங்க. கொஞ்சம் அது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சைனர் அண்ட் கன்சைனிக்கு வந்துடணும். சரியா? ஓகே. அண்ட் அக்கவுண்ட் சேல்ன்றது ஏஜென்ட் வந்து பிரின்சிபலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, எவ்வளோ அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. அண்ட் பெர்ஃபார்மா இன்வாய்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு ஒரு 4 ஐட்டம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் குவான்டிட்டியோட ப்ரைஸ் என்னன்றதை சொல்லியிருக்கணும். அண்ட் இதில் 2 காம்பனன்ட் சொல்லியிருக்காங்களா, காஸ்ட் ஆர் இன்வாய்ஸ் ப்ரைஸ். எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாமா? இப்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள். பிஸ்கெட்டா? சரி, இப்போ நார்மலாக ஒரு பிஸ்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? 500 grams வந்துட்டு நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஒரு 15 rupees வச்சுக்கலாமா? ஸோ நார்மலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு 15 rupees ஆகுது. பட் கடையில் நம்ம போய் வாங்கும்போது 20 rupeesக்கு நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த இடத்துல இன்டைரக்டாக என்ன இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது, அண்ட் நம்ம பை பண்ணுறது வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் காஸ்ட்டு கூட ப்ராஃபிட்டும் ஆட் ஆகிருக்கும். இந்த 20 rupees அப்படிங்கிறது என்னது, இன்வாய்ஸ் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு அனுப்பும்போது காஸ்ட்டில் அனுப்புகிறாங்களா ஆர் இன்வாய்ஸில் அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். காஸ்ட்டில் அனுப்புனாங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இன்வாய்ஸில் அனுப்பும்போது எக்ஸ்ட்ராங்க என்ன இருக்குது, இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இந்த ப்ராஃபிட் என்னன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க, சம்ஸ் பார்க்கும்போது தெளிவாய்க்கணும். சரியா? அண்ட் இதுக்கு அடுத்தது கன்சைன்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். போத் கன்சைனர் அண்ட் கன்சைனி 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்சஸும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்தது மினிமம் அவங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கணும். ஓகே. பெர்ஃபார்மா இன்வாய்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், என்ன குவான்டிட்டி, வெதர் இட் இஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஆர் எல்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், மினிமம் செல்லிங் ப்ரைஸ். அண்ட் செகண்ட் ஒன் அக்கவுண்ட் சேல்ஸ். ஸோ இந்த அக்கவுண்ட் சேல்ஸில் எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் வந்து ரியலைஸ் ஆகிருக்கு, அண்ட் கன்சைனியோட கமிஷன் என்னது, அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன எக்ஸ்பென்சஸ்,
அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ரெமிட் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்தது அப்நார்மல் லாஸஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் நோட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். என்னென்ன, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அண்ட் இதுக்கு அடுத்தது கமிஷன், எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனி, அடுத்தது அப்நார்மல் லாஸ்னா அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்கணும். இதுக்கு அடுத்தது அமௌண்ட் எவ்வளோ ரெமிட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நார்மல் சேலும் கன்சைன்மெண்ட் இது ரெண்டு கான்செப்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாமா? அங்கே பார்க்காம ஜென்ரலாக சொல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நார்மல் சேல்ஸில் என்ன நடக்கும், செல்லர்கிட்டேருந்து கூட்ஸ் வந்துட்டு பையருக்கு மூவ் ஆகும். ஓகே, அண்ட் ஒரு நிமிஷம், இங்கே வந்து பிரின்சிபல் டு ஏஜென்ட், தட் இஸ் கன்சைனர் டு கன்சைனி. அடுத்தது நார்மல் சேல்ஸில் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணுவாங்க. இங்கே ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், அக்கவுண்ட் சேல்ஸ் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னது, இங்கே பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். நார்மல் சேல்ஸில் இப்போ கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெப்டார் கிரெடிட்டார் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது க்ரியேட் ஆகும். இதுக்கப்புறம் சேல் பண்ணியாச்சு அப்படின்னா அதோட ஓனர்ஷிப் அண்ட் ரிஸ்க் எல்லாமே யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ரிஸ்க். பட் கன்சைன்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இட் இஸ் ரிமைன் வித் த பிரின்சிபல், தட் இஸ் கன்சைனர். ரிமைன்ஸ் வித் கன்சைனர். ஓகே, அண்ட் சேல் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் ப்ரைஸ். ஸோ இப்போ சேல்ஸ் அட் ஐபின்னு போட்டுக்கலாமா, ஐபி அப்படின்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ். அண்ட் கன்சைன்மெண்ட்டில் எய்தர் இட் கேன் பி அ காஸ்ட் ப்ரைஸ் ஆர் எல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸ், காஸ்ட் ஆர் இன்வாய்ஸ் ப்ரைஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது வேறு என்ன டிஃப்ரென்ஸ், சேல்ஸ் அப்படிங்கிறது என்னோட டே டு டே ஆப்ரேஷன். பட் கன்சைன்மெண்ட் அப்படின்றது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இதை வந்து எல்லா என்டிட்டிஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் சேல்ஸ்ன்றது எல்லா என்டிட்டிஸுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதானே இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பார்க்காத ஏதாவது இருக்கா, ரீட் பண்ணலாமா இந்த தியரிஸ் மட்டும்? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், கன்சைன்மெண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கன்சைனர் கன்சைனிக்கு கூட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ நார்மல் சேல்ஸ் மாதிரி கூட்ஸ் அங்கே மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ கூட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகணும். ஸோ கன்சைனிக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கும் அண்ட் கன்சைனருக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ அதை எழுதிக்கலாமா, எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனர். தேர்ட் ஒன், எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனி. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏஜெண்ட் வந்து எனக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்குவாங்களா? ஸோ அட்வான்ஸ் டு கன்சைனி. இதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சைன்மெண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து ஜென்ரலாக என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பென்சஸ் அக்கர் ஆகுன்றதுனால நான் அதை தனித்தனியாக எழுதியிருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், கமிஷன். ஸோ கமிஷன் பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கமிஷன் எதுக்காக கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் சேலரி நான் என்ன பண்ணுறேன்,
கமிஷன் அப்படின்றத நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கரெக்டாக? அண்ட் இந்த கமிஷனை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஆர்டினரி, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டெல் கிரெடா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஓவர் ரைடிங் கமிஷன். ஸோ ஆர்டினரி கமிஷன் அப்படின்னா என்ன? ஆன் சேல்ஸ், அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் நான் கமிஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் டெல் கிரெடா கமிஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா கமிஷன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ரா சேல்ஸ். ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது லாஸ் ஆஃப் குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? லாஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிப்போம். ஒன் இஸ் நார்மல் லாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் அப்படின்றது என்ன? அதை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அண்ட் அப்நார்மல் லாஸ் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எங்கே காமிப்போம்? ஜென்ரலாக நம்மளோட P&L அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் இந்த அப்நார்மல் லாஸ் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட குவான்டிட்டியிலேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம காமிக்கணும், இதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், valuation of unsold stock lying with the consignee. ஸோ இந்த அன்சோல்டு ஸ்டாக் அப்படின்றத நம்ம க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நான் வேல்யூவேஷன் பண்ணும்போது அது வந்து காஸ்ட்டில் இருக்கா ஆர்எல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸில் இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஃபார் கன்சைன்மெண்ட். இதில் வந்து இப்போ கன்சைனரோட புக்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும் அண்ட் கன்சைனியோட புக்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும்ன்றது இங்கே இருக்குது. ஸோ அதை என்னன்றதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கன்சைன்மெண்ட் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு. அண்ட் இனிஷியலாக நீங்கள் கூட்ஸ் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு. அண்ட் ஏஜென்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கன்சைனி அக்கௌண்ட். அண்ட் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்குமா? ஸோ அந்த ஸ்டாக்குக்கு தனியாக அக்கௌண்ட்டு அண்ட் டெப்டாஸுக்கு தனியாக அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கன்சைனியோட புக்ஸில் பார்க்கும்போது கன்சைனர் அக்கௌண்ட், பிரின்சிபலோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் கமிஷனுக்கு தனியாக அண்ட் டெப்டாஸுக்கு தனியாக கன்சைன்மெண்ட் இன்வர்ட் அக்கௌண்ட், கன்சைன்மெண்ட் மூலமாக நமக்கு என்னென்ன கூட்ஸ் உள்ளே வருது அப்படின்றது தனியாக ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, எழுதிக்கலாமா? இது மட்டும் நோட்டில் எழுதுங்கப்பா, அப்போ தான் என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் நாளைக்கே புக்கை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்த மாதிரி ஆகிடும். அட்லீஸ்ட் 1 டைம் ஆவது எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜேர்னல் என்ட்ரிஸ் ரிலேட்டட் டு த கன்சைன்மெண்ட். இப்போ 2 பேர்த்தோட புக்ஸ்லையும் அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கன்சைனர் அண்ட் கன்சைனி. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம், கூட்ஸ் அப்படின்றது நம்ம சென்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கூட்ஸ் என்ன ஆகுது, நம்மளுக்கு வெளியே போகுது. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வரும்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு goods sent on consignment. and இங்க கன்சைனியோட புக்ஸில் எந்த என்ட்ரியும் வராது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் வருமா? கன்சைனிக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது கொடுத்துருப்போம். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்? consignee account debtor to bank account அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அண்ட் கன்சைனி ஓடத்தில் எழுதும்போது bank account debtor to consigner account அப்படின்னு எழுதுவோம். அண்ட் இதுவே நம்ம கன்சைனர் கிட்ட இருந்து கன்சைனி கிட்ட இருந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்?
advance received from consignee. consignee கிட்ட இருந்து நான் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor to consignee அக்கௌண்ட் அப்படின்னு வருமா? அண்ட் கன்சைனியோட புக்ஸில் எழுதும்போது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுவோமா? consignor account debtor to bank account. இதுவே bills receivable, bills payable அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா instead of bank நம்ம அதை மாற்றிக்கணும். சரிங்களா? அண்ட் இதுக்கப்புறமா expenses incurred by consignor. consignor வந்து ஒரு சில expenses அப்படின்றத பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் என்ன ஆகுது, நமக்கு வெளியே போகுதா? ஸோ எய்தர் கேஷ் ஆர் எல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் கன்சைனி புக்ஸில் எந்த ஜர்னல் என்ட்ரிஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனி. கன்சைனி வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை யார்கிட்ட இருந்து ரெமிட் பண்ணிப்பாங்க? கன்சைனர் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரெமிட் பண்ணிப்பாங்க. இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? சேம் இதே ஜர்னல் என்ட்ரி தான். பட் இங்கே நம்ம என்ன போட மாட்டோம்? கேஷ் ஆர் பேங்க் அப்படிங்கிறது வராது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்? கன்சைனி தானே வாங்குறாங்க, அப்போ கன்சைனின்னு தானே போடணும். ஓகேவா? அண்ட் இங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது கன்சைனர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் ஆர் எல்ஸ் கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது சேல்ஸ் பை கன்சைனி. கன்சைனி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? சேல்ஸ் போடுற அதே என்ட்ரி தான். இன்ஸ்டெட் ஆஃப் சேல்ஸ் நான் இங்கே என்னென்னு போடணும்? கன்சைன்மெண்ட் அப்படின்னு போடணும். ஸோ கேஷாக இருந்துச்சு அப்படின்னா கன்சைனி அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். அண்ட் இங்கே எழுதும்போது கேஷ் அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சைனர் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுங்க. கன்சைனருக்கு அவங்க அந்த அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? அதனால் இங்கே நான் கன்சைனர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது இந்த 6 என்ட்ரிஸும் தான் நம்ம காமனாக பார்ப்போம். அண்ட் இதுக்கு அடுத்தது அப்நார்மல் லாஸ் ஏதாவது வருது, கமிஷன் வருது அப்படின்னா அதுக்கான என்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ இந்த டெபிட் கிரெடிட்னு வச்சுக்கலாமா? டெபிட் சைடில் நீங்கள் ஏதாவது கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிருக்கு அப்படின்னா அது எல்லாமே டெபிட் சைடில். ஓகேவா? டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் and to cash or else bank bracket la expenses by consignor and idukku aduthathu to agent bracket la expenses by consignee.
ஸோ கன்சைனி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் போட்டு அதுக்கு கீழே தான் என்னென்ன அப்படின்றத நம்ம எழுதணும். சரிங்களா? அண்ட் இதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் கன்சைன்மெண்ட். அண்ட் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஏதாவது சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வரும். ஸோ இங்கே பை ஏஜென்ட் ப்ராக்கெட்டில் சேல்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அண்ட் இதுவே ஏஜென்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் போட சொன்னால் இந்த ஃபார்மேட் அப்படியே போட்டுருவீங்க. அண்ட் இதுவே வந்து என்ன ஏஜென்ட்டோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் போடுவோம்? டெபிட் சைடில் என்ன இன்ஃபர்மேஷன் வரும், கிரெடிட் சைடில் என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? இங்கே பாருங்கள், இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கு இல்லையா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் எங்கே ரெக்கார்ட் பண்ணணும்? ஏஜென்ட்டோட அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டில் இருக்க இந்த சேல் எங்கே வரும்? டெபிட் சைடு வருமா? ஸோ இங்கே பை கன்சைன்மெண்ட், சாரி டு கன்சைன்மெண்ட் ப்ராக்கெட்டில் சேல்ஸ். ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வரும். அண்ட் இவங்களுக்கு கொடுக்குற இந்த கமிஷனு அண்ட் ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆர் கேஷ் அப்படின்றது போடும். சரிங்களா? ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் என்ன பார்த்தோம்? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தோமா? அதில் எப்படி போடுவீங்க? இப்போ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? இதை கன்சைன்மெண்ட் இதில் போடும்போது என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் சைடில் போடணுமா? goods sent on consignment. இந்த அக்கௌண்ட்டில் போடும்போது இங்கே இருக்கிறது எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வரும், பை கன்சைன்மெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் இங்கே போடுறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே எழுதும்போது டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு சைடும் நம்மளுக்கு டேலி ஆகிடும். ஓகேவா? சம்ஸ்குள்ளே போயிடலாமா? அண்ட் இங்கே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே கடைசியாக பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். illustration 1 பாருங்க. Raman Company of Calcutta consigned 50 cases of goods at 200 each to Northern of Bombay. இதில் consigner யாரு and consignee யாரு? Raman Company consigner and Northern consignee. Okay. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க? கூட்ஸ் அப்படின்றத சென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அண்ட் அதுக்கப்புறம் the consigner pays 200 for insurance and ஃப்ரைட்டுக்கு 300 பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Northern sent an account sales showing the gross proceeds at 24,000. ஸோ இப்போ இது என்னது? இந்த 24,000 ஏஜென்ட் பண்ண சேல். அடுத்தது the expenses paid by Northern were dock dues 20 and carriage 50, warehousing expenses 130. இதெல்லாமே consignee pay பண்ண expenses. கரெக்டுங்களா? அடுத்து he sent the amount due to consigner after deducting 4% commission. ஸோ இந்த 4% commission அப்படிங்கிறது எதில் நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம்? on sales. It is the ordinary commission, right? So இது ரிலேட்டடான journal entries both consigner and consignee ஓட accountsல prepare பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா?
கன்சைனரோடதுல எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா ஃபர்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷன் goods sent on consignment journal entry என்னது consignment account debtor to goods sent on consignment amount எவ்வளோ 200 into 50 10,000 next expenses by consignor எப்படி போடலாம் consignment account debtor to cash or else bank account என்ன பண்ணலாம் தனித்தனியா நான் என்ட்ரிஸ் போடுறதுக்கு பதிலா ரெண்டு அமௌண்ட்டையும் நான் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன் 200 plus 300 total 500 next அடுத்து என்ன northern send account sale showing the gross proceeds of 24,000 sales பண்ணிருக்காங்க கன்சைனி இங்க யாரு நாதன் சோ இப்ப எழுதும்போது northern account debtor to consignment account 24,000 okay next transaction என்ன நடந்திருக்குன்னு பாருங்க நாதன் வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிருக்காங்க இது எனக்கு எங்க வரும் கன்சைன்மென்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடு கரெக்ட்டா சோ இப்ப ஜர்னல் என்ட்ரி என்னன்னு போடுவீங்க கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு நாதன் அமௌண்ட் என்னது 20 plus 50 plus 130 total calculators எங்க அடுத்தது he sent amount due to the consignor after deducting 4% commission so commission deduct பண்ண சொல்லிருக்காங்க கமிஷன் எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்க சேல்ஸ்ல இதுவும் எனக்கு டெபிட் சைடு வரும் சோ சேம் அதே ஜர்னல் என்ட்ரி அண்ட் அமௌண்ட் மட்டும் எனக்கு என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் நான் நரேஷன் எழுதாம எழுதிட்டு இருக்கேன் நீங்க நரேஷன் எழுதிக்கோங்க 24,000 into 4% 960 அடுத்தது கன்சைன்மென்ட்ல எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நான் கம்ப்யூட் பண்ணணுமா கம்ப்யூட் பண்ணலாமா கம்ப்யூட் பண்ணி சொல்லுங்க சோ இப்ப ப்ராஃபிட் எங்க போடுவீங்க கன்சைன்மென்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடு வருமா so இங்க எழுதும்போது consignment account debtor to P&L account amount 12,340 கரெக்ட்டா எழுதியாச்சா and இதுக்கு அடுத்தது அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் ரெக்கார்ட் பண்ணணும்ல 24,000 சேல்ஸு அதில் கமிஷனும் அவங்க பண்ண எக்ஸ்பென்சஸும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி போடணுமா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் 24,000ல்
minus 200 and minus commission எவ்வளோ 960 22,840 தான் நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா ஸோ நமக்கு என்ன ஆகுது கேஷ் அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கு கரெக்டா ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு நாதன் அக்கௌண்ட் 22,840 and இதுக்கு அடுத்தது goods sent on consignmentல இருக்கிறத நான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த இயர் எண்ட் ஆகும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் goods sent on consignment account debtor to trading account $10,000 okay va are you able to follow so next one in the books of நாதனோட புக்ஸ்ல என்னென்ன journal entries வரும் நாதன் incur பண்ண expenses and இதுக்கப்புறம் அவங்க பண்ண sales and அவங்க receive பண்ண commission and இதுக்கு அடுத்தது ஃபைனலா அவங்க settle பண்ண amount இந்த 4 journal entries என்னாச்சு நீங்களே ட்ரை பண்றீங்களா first journal entry expenses incur ஆனதுக்கு நான் போடணும் என்ன journal entry வரும் நான் அதனோட புக்ஸ்ல போடும்போது ராமன் கம்பெனி அக்கவுண்ட் debtor to cash account amount 200 and இதுக்கு அடுத்தது சேல்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா சேல் பண்ணப்ப இவங்க தான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க so bank account debtor to ராமன் கம்பெனி அவங்களுக்கு தான் செட்டில் பண்றாங்க so ராமன் கம்பெனி எழுதணும் பிராக்கெட்ல வேணா சேல்ஸ் னு எழுதி வெச்சுக்கோங்க 24,000 and இதுக்கு அடுத்தது கமிஷன் இவங்களுக்கு இன்கம் கரெக்ட்டுங்களா so ராமன் கம்பெனி account debtor to கமிஷன் அக்கவுண்ட் என்னப்பா எப்படி பேங்க் வரும் கன்சைனர் கிட்ட இருந்து தானே வாங்குறீங்க அப்ப அவங்களுக்கு தானே போடணும் 960 and இதுக்கு அடுத்தது ஃபைனல் அமௌண்ட் ராமன் கம்பெனி அக்கவுண்ட் debtor to பேங்க் அக்கவுண்ட் 22,840 நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கோமா next one illustration 2 பாருங்க the B Limited of Bombay consigns to their Calcutta agent 10,000 worth of piece of goods drawing on Calcutta for the amount. They pay a charges of freight and insurance on the consignment amounting to 650 and discount the bill which is cost 200 and the goods were received in Calcutta in due course. The account sales was received as follows. Account sales la கொடுத்திருக்க informations நம்மளுக்கு provide பண்ணிருக்காங்க and 200 bales வந்துட்டு சேல் பண்ணிருக்காங்க and இதுல அவங்க என்னென்ன expenses பண்ணிருக்காங்கன்னு provide பண்ணிருக்காங்க and next one balance எவ்வளோ இருக்கு அப்படின்றதும் provide பண்ணிருக்காங்க so இத பேஸ் பண்ணி நான் என்ன account prepare பண்ணனும் consignment account and இதுக்கப்புறம் agent account goods sent on consignment account and இங்க
பில்ஸ் டிஸ்கவுண்டிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்? கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்களா 10,000க்கு? ஸோ இப்போ இங்கே எழுதும்போது to goods sent on consignment எவ்வளவு? 10,000. அண்ட் இதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்குன்னு பாருங்கள், 650. ஸோ இங்கே எழுதும்போது நான் என்னென்னு எழுதுவேன்? to cash ப்ராக்கெட்டில் எக்ஸ்பென்சஸ் 650. அண்ட் இதுக்கு அடுத்தது ஏஜெண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது இங்கே எழுதும்போது நான் என்னென்னு எழுதுவேன்? ஏஜெண்ட்டோட பேர் கொடுக்கல, ஸோ நான் டு ஏஜெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கிறேன். என்னென்னு பாருங்கள். டெலிவரி சார்ஜஸ் 500. அண்ட் இதுக்கு அடுத்தது godown rent 70 and insurance 80, sundry charges எவ்வளோப்பா? 18. அடுத்து கமிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 700. இதை டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். அங்கே கொடுத்துருக்கது அப்படியே சொல்லிட்டிங்களா? ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது அவங்க பண்ண சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? பை ஏஜெண்ட் ப்ராக்கெட்டில் சேல்ஸ் 14,000. ரைட்? டேலி பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நோ. 1982. ஸோ இங்கே எழுதும்போது டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அண்ட் இதுக்கு அடுத்தது நான் என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏஜெண்ட்டோட அக்கௌண்ட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டுங்களா? இதில் டிராஃப்ட் பெய்டு 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம என்னவா அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம்னா பில்ஸ் ரிசீவபிளாக அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்க பண்ண சேல்ஸ் எனக்கு எங்கே வரும்? டெபிட் சைடில் டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் சேல்ஸ் 14,000. அண்ட் இது போக மற்றது எல்லாமே பில்ஸ் ரிசீவபிள் அட்வான்ஸ் 10,000. அண்ட் இதுக்கு அடுத்தது கமிஷன் 1368. கமிஷன் அண்ட் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. அடுத்தது அதுதான்ப்பா, இது எல்லாத்தையும் சேர்த்து 1368ன்றதை நான் ஒரே இதாக எழுதிட்டேன். டாலி பண்ணலாமா? What is the difference? Two 632 ஸோ இது வந்து ஃபைனல் அவங்க ரிசீவ் பண்ண வேண்டியது டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவீங்க? இனிஷியலாக நீங்கள் சென்ட் பண்ண கூட்ஸு, ஸோ இது கிரெடிட் சைடு வருமா? பை கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 10,000. அண்ட் இதுக்கப்புறம் அந்த இயர் எண்ட் ஆகும்போது நம்ம இதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இங்கே டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு டாலி பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், ஏஜென்ட் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் எந்த சைடு போட்டிருக்கீங்க? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பில்ஸ் ரிசீவபிளில் போடும்போது அப்படியே ஆப்போசிட் சைடு வருமா?
to agent account 10,000 and இதில் உங்கள் சம்மில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க discounted the bill which cost 200 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த 200 என்னது discount by discount 200 and balance வந்து by bank 9,800 ஓகேவா next illustration நம்மளே ட்ரை பண்ணலாமா illustration 3 பாருங்க three traders of Gujarat purchased 10,000 sarees at 100 per saree என்னங்க discussion out of these 6,000 sarees were sent on consignment to Nirmala Traders of Kolkata consigner யாரு consignee யாரு three traders consigner and Nirmala Traders consignee okay and at the selling price of 120 per saree the consigner paid 3,000 for packing and freight. Nirmala Traders sold 5,000 sarees at 125 per saree and incurred an expenses of 1,000 and remitted 5 lakh to Gujarat on account. Next one, they are entitled to a commission of 5% on the total sales plus further 25% on any surplus prices realized over 120. So minimum price எவ்வளோ சொல்லியிருக்காங்க 120 சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க 125க்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 5 rupeesக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷனு 25% commission. Next one, 3,000 sarees were sold at Gujarat at 110 per saree and owing to the fall in market price the value of stock of the saree in hand is reduced by 5%. You are required to prepare consignment account and Nirmala Traders account. So working notes மட்டும் நான் போடுறேன் and balance நீங்கள் தான் போடணும் okay. Total sales எவ்வளோன்னு பாருங்க 5,000 sarees at rupees 125 எவ்வளோ வருது மல்டிப்ளை பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா 6,25,000 and minimum அவங்க செட் பண்ண ப்ரைஸ் என்ன 120 per saree so இப்போ less minimum price 5,000 into rupees 120 6 lakh right so இப்போ excess surplus எவ்வளோன்னு பாருங்க 25,000 excess surplus சரி இப்போ நான் என்ன பண்ணணும் கமிஷன் அப்படின்றத நான் கம்ப்யூட் பண்ணணும் கமிஷனில் 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்மல் கமிஷன் நார்மல் கமிஷன் எதில் கால்குலேட் பண்ணுவீங்க ஆன் சேல்ஸ் 6,25,000 into 5% 31,250 இப்போ கால்குலேஷன் ஸ்பீட் இது பத்தாது நெக்ஸ்ட் ஒன் நான் என்ன கம்ப்யூட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கமிஷன் என்னன்னு கம்ப்யூட் பண்ணணும் on surplus கரெக்ட்டுங்களா so 25,000 into 25% 6,250 so total commission 37,500 and இதுக்கு அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டுங்களா and இதில் மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு
5% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அண்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 6,000 சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 5,000 சேல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் 1,000 sarees இருக்குது. அண்ட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? into rupees 120. ஸோ 1,20,000. அண்ட் இது கூட நான் என்ன பண்ணிக்கணும்னா கன்சைனர் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். கன்சைனியோட எக்ஸ்பென்சஸை நான் எடுக்கக்கூடாது. அண்ட் கன்சைனர் எக்ஸ்பென்சஸ். கன்சைனர் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கப்பா. 3,000. இதை நான் என்ன ப்ரப்போர்ஷனில் எடுக்கணும்? 1,000 சாரீஸ்க்கு மட்டும் நான் ப்ரப்போர்ஷனேட்டாக எடுக்கணும். 3,000 into 100 divided by 1,000. 300 வருதா? ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 1,20,300. இதில் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸு லெஸ் 5% reduction on market price. கம்ப்யூட் பண்ணி சொல்லுங்கள். 1,20,300 into 5%. 6,015. and இது 1,14,285 அப்படிங்கிறது என்னோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ஆர் இஸ் அன்சோல்டு ஸ்டாக்கோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இந்த சம்மில்? மற்ற எல்லாமே நார்மல் நம்ம போட்டது தானே. கமிஷன் கால்குலேட் பண்ணணும் அண்ட் அன்சோல்டு ஸ்டாக்கு. இது எனக்கு புதுசு. வேறு ஏதாவது இருக்கா? போட்டுடலாமா? அன்சோல்டு ஸ்டாக்கை கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட எந்த சைடு போடுவீங்க? கிரெடிட் சைட். நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? டெபிட் சைடு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே காமிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஃபிட். அண்ட் கிரெடிட் சைடில் சேல்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக். அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இங்கே டோட்டல் காஸ்ட் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோன்னு பாருங்கள். 1,20,000. பட் அது மார்க்கெட் வேல்யூ ரெடியூஸ் ஆனதுனால இந்த அமௌண்ட்டு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கில் இந்த அமௌண்ட் போட்டுப்பீங்க. அண்ட் இந்த அமௌண்ட் இந்த 1,20,000 எழுதிட்டு கிரெடிட் சைடில் பை கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் அந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வரும்போது அதை ரிவர்ஸ் பண்ணணும். சரிங்களா? அது மறந்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா நான் ப்ராஃபிட் வச்சு சென்ட் பண்ணாலும் சரி, ஆர்எல்ஸ் நான் அமௌண்ட்டை ரெடியூஸ் ஆனாலும் சரி, ஆல்ரெடி போட்ட என்ட்ரியை நான் ரிவர்ஸ் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ இந்த 1,20,000 ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1,14,285 க்ளோசிங் ஸ்டாக்காக காமிக்கணும். சரியா? புரியலையா? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் இங்கே டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் போட்டிருப்பீங்க? 6,000 sarees into 120 போட்டிருப்பீங்க. எவ்வளோ? 7,20,000. அண்ட் இதில் நான் இந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது இந்த 120 அப்படின்ற ப்ரைஸ் என்ன ஆகுது? எனக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ரெடியூஸ் ஆகிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு நான் அப்படியே ஆப்போசிட் சைட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு என்ட்ரி போடணும். ஸோ இங்கே எழுதும்போது பை கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 1,000 sarees into 120, 1,20,000. அதை ரிவர்ஸ் பண்ணால் தான் நம்ம க்ளோசிங் அமௌண்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? டு P&L அக்கௌண்ட்டில் 97,785 வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.